அன்பார்ந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல்ல அத்தியாயம் 21 சரக்கு விற்பனை சட்டம் 1930. சரக்கு விற்பனை சட்டம் 1930. இந்த பாடத்திலிருந்து குறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 4 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் வினா, சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? எந்த ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாக ஒரு பொருளை விற்பவர் வாங்குபவருக்கு விலை என்ற மறுபயன் பெற்றுக்கொண்டு பொருள் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ அதுவே சரக்கு விற்பனை ஒப்பந்தம் ஆகும். இரண்டாவது வினா, சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படை கூறுகளை பட்டியலிடுக. இரு தரப்பினர் பொருள் மீதான உரிமை மாற்றம், சரக்கு அல்லது பொருள், விலை, விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு. அடுத்த வினா, சரக்கு என்றால் என்ன? அனைத்து அசையும் சொத்துக்களான பங்குகள், பயிர்கள் மற்றும் கண்ணுக்கு புலனாகா இனங்களான நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, வணிக குறிகள், வியாபார சூத்திரம் போன்றவை சரக்கு என்ற சொல்லில் அடங்கும். சரக்கு என்ற பதத்தில் பணம், அசையா சொத்து மற்றும் உரிமைக்கோர் அடங்காது. நான்காவது வினா, நிகழ் சரக்கு, வரு நிகழ்வுசார் சரக்கு என்றால் என்ன? கண்டிஜென்ட் குட்ஸ். இது எதிர்கால சரக்கு ஆகும். இது விற்பவர் கைவசம் வந்து சேருவது எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை பொறுத்து ஆகும். எடுத்துக்காட்டா, ஏ என்பவர் பி என்பவரோடு ஒரு குறிப்பிட்ட ஓவியம் சியிடமிருந்து கிடைத்தால் விற்பனை செய்கிறேன் என ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது ஆகும். நன்றி மாணவர்களே.